இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-18 வரை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-18 வரை. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு கடுத்தமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாரம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுமா. பாக்கியமான வாழ்க்கைக்கு பரத்தின் ஞானம், heavenly wisdom for blessed life. சென்ற வாரத்தில் கர்த்தருடைய கிருபையினால நம்ம பெற்றுக்கொண்ட செய்தி the blessed life, பாக்கியமான வாழ்க்கை என்று நாம் தியானித்தோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். The Lord of heaven and earth is our God. நம்முடைய தேவன் இவ்வளவு பெரிய ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். யாக்கோபு 3:13 சகோதரர் வாசித்தது போல, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு, அண்டர்லைன் பண்ணிங்க, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். Underline the phrase meekness of wisdom. Today we are going to talk a bit about heavenly wisdom. பரத்தின் வரக்கூடிய ஞானத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், ஒரு பாக்கியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். God has called us and He has in store for us a blessed life. It is so blessed to be Christians. கிறிஸ்தவர்களாக அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு blessedness இருக்கு. In fact, the word blessedness is another translation is happy are those. கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். So blessedness சொல்லும்போது is a happiness in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்வாழ்வாக இருக்கிறது. இந்த 13ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 3:13 வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஞானம் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று, ஞானம் இருக்கும்போது அந்த ஞானத்தை அப்படியாக வைத்துக் கொள்ளாதபடி அந்த ஞானம் செயலிலே வர வேண்டும். Wisdom is to be put to use. தேவன் சகல ஞானம் உள்ளவராக இருக்கிறார்ல. He is a God of all wisdom. He is a ancient of days ன்னு சொல்லுவாங்க கர்த்தரை குறித்து. நம்மளுடைய தேவன் ஞானிகளிலே பிரதான ஞானியா இருக்கிறார். அப்ப இந்த பிரதான ஞானியானவர் அவருடைய ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறார் பார்க்கும்போது, அவருடைய ஞானத்துல அவர் படைத்தார். In his wisdom he created. எதை படைத்தார்? வானத்தையும் படைத்தார், பூமியும் படைத்தார், மிருகங்களையும் படைத்தார், பறவைகளையும் படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், நிலத்தை படைத்தார், பூமி, பல விதமான அழகான செடிகளை அவர் படைத்தார். அப்ப அவருடைய ஞானத்துல அவர் படைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்மை கர்த்தர் எப்படி படைத்தார்? அவருடைய ஞானத்திலே படைத்தார். அவர் படைத்தார்.
இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது நீங்களும் நானும் தேவனுடைய ஞானத்தினால் படைத்தவர்களாக மட்டுமல்ல, தேவனுடைய ஞானம் நம்மில் இருக்குமாறு இருக்கையில அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, in him is found all wisdom and understanding. அவருக்குள் சகல ஞானமும் அறிவும் இருக்கிறது என்று பவுல் கொலோசிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஞானத்தை முதலாவது நம்ம எப்படி நடத்தையில நம்ம காண்பிக்க வேண்டும் என்று கூட யாக்கோபு இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ரிமெம்பர், ஜேம்ஸ் இஸ் ரைட்டிங் டு த பிலீவர்ஸ். யாக்கோபு யாருக்கு எழுதுகிறார்? ஆதி சபையில் இருக்கக்கூடிய புதிய விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யூத மார்க்கத்துல இருந்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவுடனே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். So they were Jewish, they had a Jewish faith, and then இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் ஆகினார்கள். ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ், யூத கிறிஸ்தவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே அவங்களுடைய ஒரு புதிய ஆவிக்குரிய ஒரு துவக்கத்துக்குள்ள அவங்க வராங்க. நியூ பர்த் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய பிறப்பா இருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று யாக்கோபு கற்றுக் கொடுக்கிறார். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் பை காட்ஸ் கிரேஸ், ஆண்டவருடைய இறக்கத்தினால, இந்த ஐ திங்க் வாஸ் இன் அக்டோபர் லாஸ்ட் இயர் வந்து SARB லெவல்ல இருந்து ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த வேண்டியதாக இருந்தது. Do you all remember the Bible study on the book of James? I was really blessed to just read through, study and teach the book of James. So இன்றைக்கு இந்த லெக்ஷனரி டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பாகத்துல I want to share 3 areas of heavenly wisdom for blessed life. 3 areas, 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது நல்ல நடத்தை. நல்ல நடத்தை. In English, in that verse it says good conduct. நல்ல நடத்தை. All of us பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து படிக்கும்போது, remember in your primary and secondary school we have a report card. அழகான ஒரு report card, hard cover, and the school logo is there, school name is there, and your wonderful name is there. அப்ப அந்த ரிப்போர்ட் கார்டு வந்து எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்படும் என்றால், when you have your class exams, உங்களுடைய டெஸ்ட், ஆசிரியர் என்ன செய்வாரு, உங்களுடைய இங்கிலீஷ் 100க்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, சயின்ஸ் 100க்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, மேத்ஸ் 100க்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 100 தானே, தமிழ்ல இருந்து 100க்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, and then you have your physical education, okay, PE இருக்கும், எந்த PEல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு காலம் இருக்கும், ஞாபகம் இருக்கா, கான்டாக்ட்னு ஒரு காலம். quite scary like. I still have my report book with me. I will not tell you what my conduct was. Okay, எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, வெயிட் பண்றீங்களா? நான் சொல்லுவேன், என்ன இல்ல இந்த முறை சொல்ல மாட்டேன், பிரைவேட்டா சொல்றேன். Why was not thorough, I was good. I think it was good, like satisfactory. So அந்த கான்டாக்ட்னு பார்க்கும்போது, அந்த கான்டாக்ட்ல இருந்து the teacher will write a short phrase போடுவாங்களே, oh, Israel was a quiet student in the class, you know, he was very attentive, right? So parents, you know, we all see the score and all that, but conduct நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா because the school also places importance not only on academic and also inner formation. இன்றைக்கு வரைக்கும் அது முக்கியமா இருக்கிறது தானே. Do you think so? Do you think grades is all that is needed in life? வாழ்க்கையில வந்து நல்லா படிக்கணும், academic is important, yes, நல்லா வளர்ந்து வரணும் அந்த ரீதியில. But grades get you to the top in the class, but character brings you far in life. Grade மட்டும் பத்தாது, grade மட்டும் பத்தாது. மற்றவங்களை விட நல்ல ஞானியா இருக்கணும், அறிவில நல்ல தெரியுனவனாக இருக்கணும்னு சொல்றது நல்லது. ஆனா அது மட்டும் வாழ்க்கைக்கு பத்தாது, அது மட்டும் ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்கு தகுதியா இருக்காது. இது நம்மளை தூரம் கொண்டு போக வேண்டும் என்று பார்க்கும்போது நல்ல நடத்தை. நல்ல நடத்தை சொல்லுங்களேன். அதுதான் அந்த யாக்கோபு 3:13 நம்ம பார்க்கிறோம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். Who is wise and understanding among you? James is asking this question. Who is wise?
உங்களை குறித்து நீங்க ஞானியா நினைக்கிறீங்களா? ரொம்ப அறிவாளியா நீங்க நினைக்கிறீங்களா? ஆனால் உங்க அறிவை நீங்க எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி காண்பிக்க வேண்டும், உங்களுடைய ஞானத்தை நீங்க எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நல்ல நடத்தையிலே நீங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று யாக்கோபு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னொரு வசனத்துல பிலிப்பியர் 1:27 பாத்தீங்கன்னா, if you look at Philippians chapter 1 verse 27, Paul writes to the Philippians church. பிலிப்பு சபைக்கு வந்து பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:27, only let your manner of life be worthy of the gospel என்று அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். எனக்காக யாராவது வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே விசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மல்லாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விடத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாத்திரராக நடந்து கொள்ளுங்க. தமிழ்ல வந்து கொஞ்சம் அது இங்கிலீஷ் டிஃபரெண்டா வரும்ல. பாத்திரராக கர்த்தர் பாத்திரராக இருக்கிறார்ல, ஹி இஸ் வர்தி, ரைட்? பாத்திரரே என்ன நம்ம பாடுறோம்ல, அப்ப அவருடைய நாமத்திற்கு பாத்திரராக நம்ம வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And so how as believers நம்முடைய கிரியையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நல்ல குணத்திலே வெளிப்படுத்த வேண்டும். கிரியைகள் நம்முடைய விசுவாசம் மூலமாக கிரியை வெளிப்படுத்தப்படுகிறதுல. By faith, we all have faith, right? நம்ம எல்லாம் விசுவாசத்துல இருக்கோம். அப்ப அந்த விசுவாசத்தை கிரியையில நம்ம வெளிப்படுத்துறோம்ல. There is faith and there is also action. But how does that action come out? Is with good conduct. நல்ல நடத்தையோடு அந்த கிரியை வெளிப்படுத்த வேண்டும். இந்த நல்ல நடத்தை எப்படி வரணும் என்றால் பவுல் என்ன சொல்றாருன்னா, through the meekness of wisdom. இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஒரு ஞானமா இருக்கிறது என்றால் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட. இந்த ஞானமானது, இந்த குறிப்பிட்ட ஞானமானது அது பெருமை உள்ள ஒரு ஞானம் அல்ல. Worldly wisdom can easily make us proud and arrogant. ஆனா God's wisdom, பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம் வித்தியாசமானது. இந்த பூமியுடைய ஞானம், பூமியுடைய ஞானத்தோடு நம்ம வாழ்ந்தோம் என்றால் என்னை விட மற்றவங்க சிறப்பானவர்கள் இல்லைன்னு நம்ம நினைப்போம். We will think and behave as if we are always better than others. அதுதான் பூமி கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம். ஆனா பரத்திலிருந்து தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? ஒரு தாழ்மையான ஒரு ஞானமா இருக்கும். எவ்வளவு ஞானியா இருந்தாலும் நமக்கு வந்து we will always have space to be taught. தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் எப்படிப்பட்ட ஒரு ஞானம் தெரியுமா? I still can be taught. I still can learn in life. நான் வாழ்க்கையில இன்னும் நல்ல நடத்தையோடு இருக்க என்னால தேவனுடைய கிருபையால ஆகும் என்று. So God wants us today to remember to have good conduct because we are representing Him. We have His name. அவருடைய நாமத்தை தரித்தவர்களாக நம்ம இருக்கிறோம்ல. Why do we have baptism? அந்த baptism பெறும்போது அந்த the first what is the first word of the baptism? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? The first word of the baptism is your name. உங்க பேரு. And always நான் எந்த சர்வீஸா இருந்தாலும் I go through a lot baptism இருந்தாலும் வெட்டிங்கா இருந்தாலும் funeralா இருந்தாலும் you can see என்னுடைய funeral wedding book, service book பாத்தீங்கன்னா it will really be quite soiled. I really go through and I make sure I want to do it correctly. அப்ப ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் முதலாவது அவங்க அந்த priest அந்த பாஸ்டர் அந்த நாமத்தை முதல்ல சொல்றாங்க. Okay, Israel, I baptize you in the name of the Father and Son and the Holy Spirit. அப்ப அந்த நாமம் பாத்தீங்களா? அப்ப நம்ம வந்து நம்முடைய நாமம் அந்த ஞானஸ்நான தண்ணீருக்குள்ளே போகிறது, நம்முடைய வாழ்க்கையும் போகிறது. அப்ப நம்ம எழும்பும் போது ஒரு புதிய சிருஷ்டியாக எழும்புகிறோம். So our name is attached to our Creator. We cannot separate ourselves from our Creator. அவர் ஞானத்துல நம்மளை படைத்தார் அல்லவா? நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? அவருடைய சாயலிலே நம்மளை உருவாக்கினார் அல்லவா? அப்ப நம்ம
அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே உருவாக்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏமேன்னு சொல்லுவோமா? ஓகே. ஸோ இந்த நல்ல நடத்தை வந்து இட் இஸ் நாட் என்ன சொல்றது, அடைந்து விட்டேன் என்று அல்ல, ஆனா பின்னானவைகளை விட்டு விட்டு முன்னானவைகளை நாடி போயிட்டே இருக்கிறேன். ஏமேன். From glory to glory and glory, that God will increase and we will get lesser in our life. அதுதான் good conduct. Good conduct is not perfect conduct. Good conduct is saying, Lord, I still have struggled, Lord, but Lord, please ஆண்டவரே, தொடர்ந்து நான் உம்முடைய சாயலில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல ஒரு வாஞ்சி, அது கர்த்தர் அதை தான் நம்ம இடத்துல இந்த நாளிலே சொல்லுகிறார். ஆகவே how do we gain this wisdom and have good conduct in life? இந்த நல்ல நடத்தையை வாழ்வதற்கு, இந்த பாக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஞானத்தை நம்ம எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? Right? God has promised us a blessed life. Okay? நல்ல நடத்தையோடு அந்த பாக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு ஏற்ற ஞானத்தை நம்ம எப்படி பெற முடியும்? How do we gain wisdom to live this blessed life with good conduct? Okay, அந்த ஒரு வசனம் is quite packed. Okay, how do we get that? எப்படி? நீதிமொழிகள் 9:10 பார்த்தீங்கன்னா 9:10, Proverbs 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். You have to get your start right. You have to start right. நீங்க you know the 100 meters race or even 200 meters race, 400 meter கூட நான் சொல்லலாம். They have a starting block. இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பிளாக் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்க கால் வந்து சரியா ஃபிட் பண்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு they have to stretch their legs, வார்ம் அப்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் பாக்ஸ்ல இருந்த உடனே let's say 100 meter sprint வச்சிங்களேன். It is so important to start correctly, start right? முன்ன வந்து அந்த ஸ்டார்டிங் கன் இருக்குங்க, யூனோ ரெடி கெட் செட் ஸ்டார்டிங் கன் இருக்கும்ல, இல்லாட்டின்னு ஒரு பஸ்ஸர் மாரி இருக்கும்ல. முன்ன வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டார்ட்னா ஒரு 8 பேர் ஓடுறாங்கன்னா ஒருவர் வந்து ஃபால்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா that person will given another chance. Okay, திருப்பி எல்லாரும் once again. இப்போ வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டார்ட், that's it, you are disqualified, you are out with it, you have no chance anymore. ஸோ அதனால் ஓடுறவங்க வந்து அந்த பயிற்சி இடும்போது you have to listen very carefully. டைமிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா the years of training will go to waste. ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்ஸ் வந்து every 4 years நடைபெறுகிறது. இவ்வளோ பயிற்சி பண்ணி 6 வருஷம் பயிற்சி பண்ணி அந்த டே வருது, you go to a semi-finals and then you just ஒரு மில்லி செகண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கிறார் தெரியுமா? அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் இருக்கும் தானே. புதிய வேலைக்கு ஒரு ஸ்டார்ட், புதிய ஊழியத்துக்கு ஒரு ஸ்டார்ட், குடும்பத்தை ஆரம்பித்ததுக்கு ஒரு ஸ்டார்ட். ஸ்டார்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், கரெக்ட்? நம்ம பிறந்தது ஒரு முறை, ஆனால் வாழ்க்கையினுடைய பயணத்தில் பல முறை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். புதிய வீடை வாங்குறோம், புதிய காடியை வாங்குறோம். அண்ட் லைஃப் இஸ் ஆல்வேஸ், தேர் இஸ் ஆல்வேஸ் a ரீஸ்டார்ட். அப்போ நம்ம துவங்குறது ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை பாக்கியமான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பயம் ரொம்ப முக்கியம், தேவ பயம் ரொம்ப முக்கியம். The fear of the Lord is the beginning of wisdom. That is the beginning of great blessings. கர்த்தருடைய பயம். Amen. So if we want to be wise, ஞானத்தை பத்தி நம்ம பேசுறோம் இன்னைக்கு, பரத்தின் ஞானம். What is it to be wise in this context, to have a good conduct? To be wise is to fear God. Amen சொல்லுமா? உலகம் என்ன சொல்லும்? உன் ஞானத்தை நீ எங்க பயன்படுத்தணும்? உன்னுடைய சொந்த அட்வான்ஸ்மெண்ட், உன்னுடைய சொந்த வெல்த்துக்கு, பிறரை விட நீ இன்னும் நல்லா இருக்கணும், அதெல்லாம் நல்லது தான், ஓகே. ஆனா வேதத்தின்படி to be wise is to fear God. தெரியுதா? ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய ஞானம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப நீங்களும் நானும் அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வாழுவதற்கான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து, the fear of the Lord, கர்த்தருடைய பயம். அப்ப கர்த்தருடைய பயம்னு சொன்னா அவருக்கு பயந்து நம்ம தூரம் ஓடுறது இல்லை. The fear of the Lord brings you nearer to God. ஒரு வித்தியாசம் இருக்கு. ஐயோ
நான் மகா பெரிய ஒரு பாவி, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், நான் சபைக்கு வரல, நான் ஊழியத்துக்கு வரல, நான் அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை விட்டு நான் பிரிந்து போயிடுறேன்னு இல்லை. The fear of the Lord causes you to need God. ஆமென் சொல்லுமா? கர்த்தருடைய பயம் சொல்லும்போது அவரிடத்துல நம்ம இன்னுமாக தேடுகிறோம், அவரை இன்னுமாக வாஞ்சிக்கிறோம், இன்னுமாக நடுங்குகிறோம், இன்னுமாக கீழ்ப்படுகிறோம். The fear of the Lord, that is the fear of the Lord. எங்கு இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு, கர்த்தர் கேட்கிறார் என்ற ஒரு உணர்வு, கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு, அதுதான் கர்த்தருடைய பயம். அந்த பயம் இருந்தாலே போதும், நம்ம எங்கு போனாலும் வாழுவோம். ஆமென் சொல்லுவோம். எங்கு போனாலும் வாழ்வோம். கஷ்டமா இருக்கிறவங்க மத்தியிலும் வாழுவோம், நல்லவனா இருக்கிறவங்க மத்தியிலும் வாழுவோம், நிச்சயமா வாழ்வோம். ஏன்னா கர்த்தருடைய பயம், that's the priority in my life ன்னு சொல்லுவோம். அந்த குட் கான்டாக்ட் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னொரு வசனத்தை பார்க்கும்போது நீதிமொழிகள் 14:26-27 பாருங்களேன். Proverbs 14:26 and 27. In the fear of the Lord one has strong confidence. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. Hallelujah. வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போகும்போது, எல்லாமே சரியாக அமையாத நிலைமையில இருக்கும்போது கர்த்தருடைய பயம் நமக்கு இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். ஒரு புரிந்துணர்வு, ஒரு silence but not in defeat, silence in strong confidence. Don't think those who are very outspoken are very strong, you know. Sometimes in our silence we put our strength in the Lord. He will fight the battles for us. And the strong confidence not in ourselves, நம்ம மேல அந்த நம்பிக்கை இல்ல, நம்மளுடைய திறமை மேல, நம்முடைய படிப்பின் மேல இல்ல, நம்முடைய வரத்தின் மேல இல்ல, நம்முடைய அழகு மேல இல்ல, ஆனால் அவர் மேல. Hallelujah. In the fear of the Lord one has strong confidence. Friends, when you and I have the fear of the Lord, nothing can shake us. அந்த நல்ல நடத்தையோடு நம்ம வாழ முடியும். இந்த நல்ல நடத்தை நமக்கு மட்டுமல்ல, இந்த நீதிமொழிகள் 14:26 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. First of all, you will have strong confidence when you have fear of the Lord. But it's not ended with you. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். Hallelujah. அப்படின்னா நீங்க சுயநலமாக, நான் சுயநலமாக வாழ முடியாது. I cannot live my life just haphazardly, just for myself, because my decision affects my offspring. என் தீர்மானம் என்னை நம்பி வாழ்றவங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். அந்த பாதிப்பு ஒண்ணு நல்ல பாதிப்பை கொண்டு வரும், இல்லைன்னா கெட்ட பாதிப்பை கொண்டு வரும். அதனாலதான் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜட்ஜஸ் புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல நியாயாதிபதிகள் இருந்தாங்க, தீமை செய்தவங்களும் இருந்தாங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆஃப்ஸ்பிரிங். ஹல்லேலூயா சொல்லுவோமா? Remember, you are a generation. நீங்க ஒரு சந்ததி என்று மறந்து விடக்கூடாது. உங்க மூலமாக ஒரு சந்ததியை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்க மூலமாக ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்க இருக்கிறார். அதாவது ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். So don't think that I will wait until a time that I will fear the Lord. That is not waiting until a time that everything is going on well. No, now is the time. இன்றைக்கு தான் கர்த்தருடைய பயத்துல நம்ம வாழ வேண்டும். And that's why Solomon says, and his children will have a refuge. அப்பாமார்கள் இங்க நீங்க இருக்கிறீங்க, அம்மாமார்கள் நீங்க இருக்கிறீங்க, உங்க நம்பி வாழ்றவங்க இருக்கிறாங்க. அந்த நல்ல நடத்தை நமக்கு முக்கியமா இருக்கிறது. எப்படி? கர்த்தருடைய பயத்துல நீங்க வேர் கொண்டு இருக்கும்போது எல்லாமே கர்த்தர் அப்படி அழகாக அமைப்பார், அழகாக அனுப்பார். There was a father who taught that, how am I going to raise my children? என் பிள்ளைகள் சரியா நான் நினைக்கிறது மாதிரி அவங்கள நான் என்னால வளர்க்க முடியலன்னு சொல்லி தகப்பனார் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு முறை அந்த தகப்பனார் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ உன் வாழ்க்கையை சரிப்படுத்திடு, உன் பிள்ளைய நான் பார்த்துக்குவேன்னு சொன்னார். அதாவது அந்த தகப்பனார் என்ன செஞ்சாரா, அவருடைய வாழ்க்கையே அவர் பார்த்துட்டார். கர்த்தருடைய பயத்துல நீதியில நடக்க ஆரம்பிச்சதுனால அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியான பாதையில வந்துட்டாங்க. Sometimes we think that we want someone else to be in the path of the Lord and we keep thinking about others. But actually the problem will be you, me. நம்மளே கர்த்தருக்குள்ள சரிப்படுத்தினோம்னா மற்றதெல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்திடுவார். நம்புறீங்களா?
நம்புங்க, நம்பி பாருங்களேன், வாழ்ந்து வாழ்ந்து பாருங்க, பிலீவ் பண்ணுங்க. the word வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதனால தான் wisdom needs to be executed. நம்ம சரியான ஒரு முறையில், again I want to stress, this is not a life of perfection, but it's a life of striving for perfection, continuously allowing God to work in our life. அதே இரண்டாவது பகுதியில் பார்க்கும்போது Proverbs 14:27 பார்த்தீங்கன்னா, the fear of the Lord is a fountain of life. Amen சொல்லுமா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. God will never shortchange you when you have the fear of the Lord. It's a fountain of life. When you choose good rather than evil, God's way rather than the world's way, there's a fountain of life that's coming in your life. அது ஒரு ஜீவ ஊற்று. நீங்க அந்த ஜீவ ஊற்றை நிறுத்தணும்னு பார்த்தாலும் அது நிறுத்தாது. அந்த ஊற்று வந்துகிட்டே இருக்கும், குற்றாலம் ஊற்று மாதிரி. அல்லையா சொல்லுவோமா, கொத்தா தீங்கி ஊற்று போல. நீங்க அங்க நிப்பீங்க, ஐயா வேணாம் போதும் ஆண்டவரே போதும், இல்லை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்ன நினைச்சிட்டீங்க? கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்களுக்கும் பயப்படாம வாழ்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு நினைச்சிட்டீங்களா? இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழ்றவங்களுடைய விளைவுகள் நல்ல விளைவுகள், கர்த்தருக்கு பயப்படாம வாழ்றவங்களுடைய விளைவுகள் கெட்ட விளைவுகள் நிச்சயம் இருக்கும். Don't think that God doesn't separate good and evil. He does. அவருடைய நீடிய பொறுமையினால தான் பொறுமையோடு இருக்கிறார். He is long suffering in his patience. ஆனா அவருடைய பொறுமைக்கு அளவு இருக்கிறது. அதனால்தான் அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் சொல்லும்போது அந்த wisdom helps us to live a blessed life. அந்த இரண்டாவது பகுதி பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். That one may turn away from the snares of death. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக, நம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக எவ்வளோ பிசாசனுடைய தந்திரங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? வான மண்டல இடங்களில பொல்லாத பிசாசனுடைய ஆவியின், பொல்லாத அசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? Do you know you are in a battle and this battle cannot be won with human strength? ஆனா கர்த்தருக்கு பயப்படும் போது, அந்த ஜீவன் ஊற்றா இருக்கும்போது கர்த்தர் எல்லா மரண கண்ணியிலிருந்து நம்மளை தப்பி வைக்கிறார். தப்பு வைப்பார். So it's a bonus for us. இன்றைக்கு நம்ம பிழைத்து இருக்கிறோம்னா ஒருவர் கர்த்தருடைய பயத்துல ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. Do you know? ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேர்ல ஒருவேளை எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் டு தி லார்டா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, ஆண்டவர் கொடுக்கிறாரோ இல்லையா, I will stay on the Lord's side. அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த சபையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். Don't compromise the fear of the Lord, because that will save your family. They will save you and save your family. Amen. சொல்லுங்க, நான் உண்மையா பேசுறேன், நான் ஜோக் அடிக்கல. It's worthy to fear the Lord. So அந்த நல்ல நடத்தை மிகவும் முக்கியமா இருக்கிறது. The Bible encourages us good conduct. It is good to have good conduct. நல்ல நடத்தை. Remember, not perfection, but striving in the Lord, asking Him to mold us. அந்த நல்ல நடத்தையிலே நான் இருக்கணும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் கொண்டு போறேன். Lord, I'm bringing your name to the workplace, to my place of study, Lord. சாலையில போகும்போது, நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது, Lord, I'm not just carrying my name, I'm carrying your name, Lord. Help me ன்னு நம்ம சொல்ல வேண்டும். But what spoils our good conduct is the bad that lingers around. இந்த நல்ல நடத்தைக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது என்று யாக்கோபு நமக்கு விவரித்து இன்றைக்கு சொல்லுகிறார் பாருங்க. My second point, the first point is good conduct, second point is bad conduct. இந்த கெட்ட நடத்தை குறித்து யாக்கோபு 3:14 15 நம்ம பார்க்கிறோம். And James puts it very bluntly, but if you have bitter jealousy and selfish ambition in your hearts, do not boast and be false to the truth. This is not the wisdom that comes down from above. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள்
பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம், அண்டர்லைன் பண்ணுங்க, இப்படிப்பட்ட ஞானம், திஸ் இஸ் நாட் த விஸ்டம், இப்படிப்பட்ட ஞானம். அப்ப ஆரம்பத்துல இருந்து நல்ல நடத்தை, நல்ல ஞானம், தேவனுடைய ஞானம், பரத்தினுடைய ஞானம். இரண்டாவது பாயிண்ட் வந்து கெட்ட நடத்தை. இந்த கெட்ட நடத்தைக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது கெட்ட ஞானம். ஞானம் பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமும் இருக்கிறது, ஆனா இந்த பூமி, இந்த உலகத்தினுடைய இந்த விழுந்த ஞானமும் இருக்கிறது. That's why James said, this is not the wisdom that comes down from above. That means wisdom is offered to us, but we must choose God's wisdom. Hallelujah, Solomon. Heavenly wisdom. மாறாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்ன செய்கிறதுன்னு அவர் சொல்றாரு. பொறாமை இருக்கிறது, இருதயத்துல வஞ்சகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று அவர் சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல். Don't think that every wisdom, every counsel is from God, is from His throne. No. இப்படிப்பட்ட ஞானம் லௌகீக சம்பந்தமானதும் ஜன்ம சுவாபத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமா இருக்கிறதா? எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது தமிழ்ல இருந்து. இந்த மொழிபெயர்ப்பு வந்து பேய்த்தனமா. இப்படிப்பட்ட ஒரு ஞானம், எப்படிப்பட்ட ஒரு ஞானம்? பொறாமை, வஞ்சகம், பேராசை, இப்படி போன்ற வாய்ஸஸ், இப்படி போன்ற தகாத காரியங்கள் நம்முடைய இருதயத்துல அது ரிசைட் பண்ணும்போது, அப்படி அங்க இருக்கும்போது அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறதா? எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்ல இஸ் யூஸ்ட். It is demonic ன்னு அவர் சொல்றார். It is very demonic. What is the NIV versionல என்ன சொல்லப்படுதுன்னு பாப்போமா? What is the verse 3:16ல நம்ம பார்க்கிறோம். For where you have envy, selfish ambition, every evil practice, there you will find okay. Verse 15, yeah. Such wisdom, right? Such wisdom. NIV Bible போட்டுருக்காங்கன்னா wisdom in inverted commas. Such wisdom, so-called wisdom, does not come down from heaven, but is earthly, unspiritual, of the devil. You see? அப்பா ஆண்டவர் அவருடைய ஞானத்துல ஞானி, பிரதான ஞானி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்காக? நல்ல நடத்தையோடு வாழ்வதற்கு. ஆனா where there is origin, where there is genuinity, there will always be counterfeit. Genuine notes, counterfeit notes. Correct? இப்ப இந்த AI you don't need to say lah. This is just a very struggling word. Genuine exam papers, non-genuine exam papers. Genuine video, non-genuine video. Genuine songs, non-genuine songs. பாருங்க, எது ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்குறார், ஆனா அந்த வெளிச்சத்து போல ஒளியின் தூதன் போல ஒருத்தர் இருக்கிறோம். அவர் எது நன்மைக்காக கொடுக்கிறாரோ, தீமையை கொண்டு வர பிசாசானவன் எப்பொழுதும் நிற்பான். கட்சிக்கிற சிங்கம் போல இருப்பான். அதனால நம்மள ஞானின்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமா வாழணும். Sometimes we can be so fallen into the world's wisdom, we never even know that we have fallen. திடீர்னு அங்க ஒரு பொறாமையினுடைய வேறு அங்க இருக்கும். திடீர்னு அந்த பேராசையினுடைய வேறு இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியாது. We think that we are okay. ஆனா கர்த்தருடைய பயம் இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஷபாஷ். கர்த்தருடைய பயம் இல்லைன்னா கலப்பு. நல்ல நடத்தையினுடைய ஞானம் கெட்ட நடத்தையின் ஞானம் கலந்துரும். அதனாலதான் ஒரு லைஃப் that is very ஒரு you all glory in the church, praise the Lord, hallelujah, but outside you're another story ன்னு சொல்லுவாங்க. You know what I mean? அப்படி இருக்க தேவையில்லையே. அப்படி இருக்கக்கூடாது. கலப்பின் ஞானம் இருக்கக்கூடாது. கலப்பு இருக்கக்கூடாது. கலப்பு இருக்கும்போது கர்த்தருக்கு அருவருப்பானதா இருக்கிறது. ஆகவே இந்த யாக்கோபு அவன் எழுதுகிற வார்த்தை ரொம்ப இட் இஸ் ஃப்ரம் த டெவில்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், யூ அண்ட் ஐ need to put aside the deeds of the darkness. Absolutely. எதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடுமோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா எதெல்லாம் கர்த்தர்
பேய்த்தனத்துக்கு அடுத்ததான் இருக்குன்னு சொல்றாரோ நம்ம எடுத்துக்கொள்றோம். எத்தனை பேர் நம்ம வீட்டுல பேய் இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? பேயை வெட்டுறதுக்கு தான் பாஸ்டர்ஸ், ப்ராஃபட்ஸ், டீச்சர்ஸ் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் வீட்டுல பேய் வந்துருச்சு, பாஸ்டர் என் வீட்டுல யாராவது பாஸ்டர் என் வீட்டுல பேய் வர ப்ரே பண்ண சொல்லியிருக்கீங்களா? இல்ல. ஆனா நம்ம அறியாமலே பேய்த்தனத்துக்கு அடுத்ததான ஞானத்துல நம்ம வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈஸிலி, வெரி ஈஸிலி. அதனால தான் இட் இஸ் ஆஃப் த டெவில், இஸ் வெரி கிளியர். இப்ப நம்மளுக்கும் பிசாசானுடைய கிரியைக்கும் சம்பந்தம் வைக்கவே கூடாது. We must be able to identify what is of God, God's wisdom, what is of the devil, devil's wisdom, and keep it away, separate. கர்த்தர் நம்மளை அழைத்து ரட்சிக்கும் போது நம்மளை பிரித்தெடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை அப்படியே பிடித்து நம்மளை பிடிங்க எடுத்துட்டார். எந்த இடத்துல நம்ம பிடிங்க எடுத்தாரோ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி போகவே கூடாது. திரும்பி போனோம்னா அந்த பாக்கியமான வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது. ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தோடு வாழவே முடியாது. ஏன்னா அங்க ஒரு கலப்பு. இந்த கலப்பை யாரால நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும்? ஒருவனாலும் முடியாது. Only God can. ஆண்டவர் ஒருவர் தான் அலச முடியும் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனை, உங்களுடைய கணிப்பு. Only God can weigh the attitude of our hearts. அதனால தான் கர்த்தருக்கு பயந்து, மனுஷனுக்கு பயந்து அல்ல. I don't teach you and I to fear me. Don't fear me. You fear God. And respect கொடுத்தீங்கன்னா praise the Lord. கொடுக்காமலா இருந்தாலும் praise the Lord. But you fear God. கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ்ந்தோம்னா எதை யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் நம்மளுக்கு தெரியும். எந்த ஞானம் பரத்திலிருந்து வருகிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப பேய்த்தனத்துக்கு அடுத்ததான இந்த ஞானம் நம்ம என்ன செய்யணுமா? அதெல்லாம் வெட்டி விட்டுருணும், எரிச்சு விட்டுருணும், துண்டித்து விடணும். Never play with fire because it will burn you. அதற்கு தான் இந்த 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 நல்ல நடத்தை கெட்ட நடத்தை என்று பிரித்து நம்ம பார்க்க முடியுது. So God gives us a heavenly wisdom so that we can live our lives with good conduct. Not perfect, but good. Yes, Lord. I can be proud as a Christian, as a believer. ஒரு சாட்சியாக என்னால் வாழ முடியும். என்னுடைய சிந்தை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய நடத்தை, என்னுடைய தீர்மானங்கள் எஸ்னா எஸ் தான், ஒயிட்னா ஒயிட் தான். ட்ரூத்ஃபுல்னஸ், ஹியூமிலிட்டி, அந்த நல்ல குணங்கள் கர்த்தர் நம்மிடத்துல இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். அதுதான் பாக்கியமான ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்க? It's not a perfect life, but you know a life that you know 1 year back, 5 years back பார்க்கும்போது, pastor, I've made a very firm decision. எதெல்லாம் பேய்த்தனத்துக்கு சம்பந்தமா இருக்கு அதெல்லாம் நான் விட்டுட்டேன் pastor. For the sake of the Lord and my family and for my own sake, எதெல்லாம் நான் செதுக்கணும், எதெல்லாம் நான் எரித்து விடணும். Put a full stop where you need to put a full stop. சிலருக்கு பிரச்சனை என்ன, ஒரு காமா போட்டதுனால. Bible always tell me that காமா போட்டதுனால தான் உள்ளுக்கு வந்து நுழையிறான். போடவே கூடாது. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. புறம்பை பேசுறது, பொறாமை, பேராசை, இச்சை, இதெல்லாம் don't put a comma there. Full stop. Sorry, this is not for me. Very important. Guard your own soul and your spirit. God will honor it. Amen சொல்லுவோமா? கடைசியான ஒரு வார்த்தையை நான் வச்சிருக்கிறேன். முதலாவது வந்து நல்ல நடத்தை, இரண்டாவது கெட்ட நடத்தை, பரத்தின் ஞானம், பூமியின் ஞானம், கடைசியாக வாய்ஸ் கான்டாக்ட், ஞானமான நடத்தை. ஞானமான நடத்தை. ஜேம்ஸ் சாப்டர் 3 verse 17ல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க, but the wisdom from above, hallelujah, but the wisdom from above. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, praise the Lord. பரத்திலிருந்து வருகிற ஞானம், praise God. பரத்திலிருந்து வருகிற, our goal in life to have heavenly wisdom. பரத்திலிருந்து ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து, இந்த பூமியினுடைய ஞானம் அல்ல, பிசாசானவர் மூலமாக வருகிற ஞானம் அல்ல, பிசாசானவன் தூண்டுகிற மனுஷன் மூலமாக வருகிற ஞானம் அல்ல, கேடு செய்கிற மனுஷன் மூலமாக வருகிற ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் விசேஷமான ஒரு ஞானம். அது எப்படிப்பட்ட ஞானம் பார்த்தீங்கன்னா, but the wisdom from above is first pure. pure சொல்லுங்களேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதா இருக்கிறது. Amen.
What happens when we follow Jesus? We are cleaned up, right? கர்த்தர் அவர் ஞானஸ்நான தண்ணீரை நம்மளை கழுவுகிறார். தொடர்ந்து கழுவுவதற்காக அவருடைய வசனம் தரப்படுகிறது. தூய்மை. What is wisdom? பதத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது என்ன நீங்க நினைச்சிட்டீங்க? ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், எப்படி நான் சம்பாதிச்சுக்கலாம்? How can use my gifts for the Lord better? Praise the Lord. நல்லதுதான். How I can preach better, be a powerful preacher of the Lord. நல்லதுதான். Praise the Lord. How I can sing better. Praise the Lord. How I can study better. Praise the Lord. அதெல்லாம் பிறகு வரட்டும். முதலாவது என்ன வரணும்? சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. நினைச்சு பார்த்திருக்கீங்களா? The wisdom from God first of all makes you and I pure. Do you believe that purity is important in your life? சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியன் தனியா தான் நிற்கும். சூரியன் பக்கத்துல ஏதாவது நண்பர்கள் இருக்கிறாங்களா? அது தனியா தான் இருக்கும். காலையே அது எந்திரிக்கும், அது தூங்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் கேள்விப்பட்டேன், இல்லை சூரியன் அங்கதான் இருக்கும் நினைக்கிறேன், பூமி தான் சுத்தம். The fact is the sun is always there. விட்டு கொடுக்குமா? அதனுடைய வெளிச்சத்தை விட்டு கொடுக்குமா? மங்கி போமா? சோஃபா இல்லை. சில நாட்டில் மேபி த சேஞ்ச் இன் டைமிங், ஆட்டம் விண்டர்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ். பட் சன் இஸ் ஆல்வேஸ் த சன். அதனுடைய தூய்மை அதை விட்டு கொடுக்காது. அது கிட்ட நெருங்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். பல நேரத்தில் நம்முடைய தூய்மையை நம்ம விட்டு கொடுத்துறோம். We compromise and we are very complacent as Christians. I speak for myself as well as a preacher. Sometimes very easily, tidak para attitude lah, it's okay lah, never mind lah, boleh lah, sikit boleh, try je lah bang, ambil je lah, வருவாங்க. அப்படிதான் வருவாங்க. எந்த இனத்தாரை பத்தி நான் பேச, சும்மா ஒரு ஜாலியா பேசுறது தான் சொல்றேன். Let's go for it, you know. Come on, it's a modern life, you know, AI generation, Alpha generation, Gen Z, you know, come on, you know, the world is a beautiful world, you know. Try this, it's okay, you know. You're a Christian, praise God. Why don't you just come into the world a bit? Just come. Enjoy, lah. Why you always go to church? Why God? Yeah. சூரியன் பார்த்தீங்களா? நான் சூரியனாகவே தான் இருப்பேன். அதனுடைய பரிசுத்தத்தை அதை விடாது, நெருங்க விடாது. பல நேரத்தில் அந்த பரிசுத்தத்தை நம்ம விட்டுருவோம். அந்த தூய்மை வந்து ரொம்ப லைட்டாக நம்ம நினச்சிக்கிறோம். Blessed are the pure in heart, for they will see God. இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? தேவனை தரிசிப்பார்கள். நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாருன்னா, ஞானத்தினுடைய முதலாவது வந்து தூய்மைன்னு சொன்னார்னா, அதனுடைய நன்மை நீங்க ருசி பார்க்க மாட்டீங்க. I can challenge you. If you put purity and holiness as a priority in your life, I can challenge you how God can lead your life more than you thought and you could do in your own strength. I say again, God can lead your life. இத்தனை வருஷமா நீங்க வந்து மற்ற விஷயத்துக்கு நீங்க நேரம் கொடுத்தீங்க, நீங்க சரிப்படுத்தினீங்க. தூய்மையை வந்து ஒரு பக்கத்துல விட்டுட்டீங்க, பரிசுத்தத்தை ஒரு பக்கத்தை விட்டீங்க. ஆனா இப்ப நீங்க பரிசுத்தத்துக்கு முதல் இடம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு படி உயர்வு மட்டும் இல்ல, ஒரு லீப்பை கொடுப்பாரு. பாத்தீங்களேன்? Then you realize actually I got it all wrong. I thought I could do everything else except purity. ஆனா இங்க பாத்தீங்களா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமானது. இந்த சுத்தத்தை அசுத்தமா மாத்துவதற்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அப்ப ஞானமான நடத்தை என்ன தெரியுமா? சுத்தத்தை தேடும். ஆமென் சொல்லுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்ன ப்ரீச் பண்றதுக்கு. I know I will finish on time. I'm sure I will finish. But the wisdom from God from above is first pure. Shabash. Christians, your Christ in you. God calls us for a pure life. Honestly சொல்றேன், a pure life. விட்டுறாதீங்க. Then peaceable. அதுதானே முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாய் இருக்கிறது. The whole list is there. Pure, peaceable, gentle, open to reason, full of mercy and good fruits, impartial and sincere. It's so many to unpack, but I want us to just keep it
அது அந்த ஞானமான நடத்தை. அந்த ஞானமான நடத்தையிலே நம்ம இருந்தோம்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி will win the race. I can assure you. நிறைய யங் பீப்புள் இருக்கீங்க, உங்க கிராஸ் ரோட்ஸ், உங்க லைஃப்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு வேலை இருக்கலாம். யங் பீப்புள் இருக்கீங்க, யங் அடல்ட்ஸ் இருக்கீங்க. அதே சமயத்துல டோன்ட் திங்க் தே ஆர் ஓல்டர் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸாம்டட். எல்லா வயதிலும் இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். டோன்ட் திங்க் தட் யங் டைம்ல தான் இந்த டெம்டேஷன், யங் டைம்ல தான் இந்த தூய்மையினுடைய சோதனை வர நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கைகளுடைய எல்லா கட்டத்திலையும் சோதனை வரும். இந்த தூய்மை உங்கள்கிட்ட எடுத்து போவதற்கான வாய்ப்புகள் வரதான் செய்யும். கதவை தட்டிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய சமாதானத்தை பிரித்துக் கொள்வதற்கான சூழ்நிலை வந்துகிட்டே தான் இருக்கும். சமாதானத்தை பிரிப்பதற்கான காரியங்கள், சூழ்நிலைகள், நபர்கள் வந்து நெருங்கிக் கொண்டே தான் இருப்பாங்க, தட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா பரத்திலிருந்து ஒரு ஞானத்தை நீங்க தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த தூய்மை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், நீடிய ஆயுசுகளை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல நீதியோடு வாழ்வதற்காக அந்த ஞானம் உங்களுக்கு உதவியா இருக்கும். கடைசி வசனம், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்புகிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. And a harvest of righteousness is sown in peace by those who make peace. இந்த ஞானமான நடத்தை என்ன தெரியுமா? பவுல் இன்னொரு வசனத்தை சொல்றாரு, as much as it depends on you, live in peace with everyone. உங்க கையில இருக்கு. God doesn't assure that we will not have difficult times or difficult people, but he says it is in your hands. உன் கையில இருக்குப்பா. நீ எந்த அளவுக்கு நீ சமாதானத்தோடு இருக்க போறியோ அந்த அளவுக்கு. And I'm still growing how to make peace. And I realize அந்த சமாதானத்தின் தேவன் அவருடைய ஞானத்துல வாழும்போது அதுல ஒரு blessing, ஒரு விசேஷமான ஒரு blessing கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் பரத்தின் ஞானம், அதுதான் ஞானமான ஒரு நடத்தை, ஞானமான நடத்தை. In closing, remember Solomon, the great king Solomon. Solomon ராஜா, ஆண்டவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது சோலமன் ராஜா என்ன சொன்னார்? Lord, I want wisdom, Lord, to rule well. சரியாய் ஆளுகை செய்வதற்காக, சரியாய் நடத்துவதற்கான அந்த ஞானம் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு அவர் கேட்டார். பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு பாக்கியமான வாழ்க்கையை நமக்கு வழங்கும். ஆமென். I pray that all of us will grow slow and steady, root ourselves in Jesus. God will not only bless us with a blessed life, but நம்மளை நம்பி வாழ்றவங்களுக்கும் நம்முடைய அடுத்த சந்ததியாருக்கும் ஆண்டவர் ஒரு blessed life நிச்சயமாக வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். In closing, I know the last 2 weeks I've been giving you all some homework to do. Okay, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு homework கொடுக்கிறேன். The book of Proverbs, ஞானியின் புத்தகம். ஞானியின் புத்தகம். Those of us who have not started reading the Bible or you have really slacked a bit, never mind. No need to wait until New Year or Advent. நீங்க இப்பயே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன தேதின்னு சொல்லுங்க பாப்போம். 9ஆம் தேதி. Very easy. If you have not started the book of wisdom, the Bible will give you direction. உங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டியா இருக்கக்கூடிய இந்த வேதத்தை உங்களால வாசிக்க முடியல, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா never mind, can always start. Remember, now is the start. I encourage you to read the chapter of Proverbs, chapter 9. The book of Proverbs, chapter 9. Yeah, 9? No magic. ஏன்னா இன்னைக்கு 9th, அவ்வளவுதான். இதுல இன்னும் பெரிய பாஸ்டர் ப்ரே பண்ணிட்டுலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த பழக்கத்தை நான் செஞ்சதுனால இந்த நீதிமொழியின் புத்தகம் என்னோட மனதுல இருக்கு. ஓகே, ஸோ ப்ராவர்ப்ஸ்ல இருந்து 31 chapters இருக்கு. Every month maximum we have 31 days. So you can start reading it every day. அப்படியே வாசித்து பாருங்களேன், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பரத்தின் ஞானத்தை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு பைபிளே கொடுத்துட்டார். அந்த பைபிள்ல இருந்து விஸ்டம் லிட்ரேச்சர் வந்து ஒரு சில புத்தகங்கள் இருக்குது. அந்த விஸ்டம் லிட்ரேச்சர்ல நீதிமொழிகள் கர்த்தர் உங்களே என்னை நீதியாய் நடத்துவார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா? லெட்ஸ் ப்ரே. ஹல்லேலூயா. Lord, we need your heavenly wisdom. உங்களுடைய பரலோக ஞானம் எங்களுக்கு தேவை அப்பா. எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஆண்டவரே. நீர் கொடுப்பீர், நீர் நல்லவர்.
ஆண்டவரே, அந்த நல்ல நடத்தையோடு நாங்கள் வாழ வேண்டும். கெட்ட நடத்தை அல்ல, ஞானமான ஒரு நடத்தையோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Give us that wisdom, Lord, from above. Help us to walk your ways. உம்முடைய பாதையில நாங்கள் காணப்பட, நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. I just pray that the word will fall on good soil. You will bear much fruit in this church, and everyone who's listened, Lord, will not go in vain. Bless them, Father. They have come into your house. உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. வீண் போகாது. கர்த்தர் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்வீர். உம்முடைய நாம மகிமையை அடைவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.